வெல்கம் டு மை சேனல். இது வந்து வயலட் கலராக ஒரு அதான் பிங்க்குக்கு மீடியமாக இருக்குது. இது பாருங்க, கிளை உடஞ்சிடுச்சு. இதுவும் வந்து நான் திருச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இது வச்சு இப்போ ஒரு 2 months தான் ஆகுது. நான் வந்து அப்போ கவரில் வாங்கலை, சும்மா அந்த பிளாஸ்டிக் சுற்றி அப்படியே கட்டு கட்டாக வைப்பாங்க திருச்சியில். அங்கே வாங்கிட்டு வந்தேன். அங்கே வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வருமா வராதான்னு தான் வச்சேன். வந்துடுச்சு. வந்து இப்போ தான் பூ எடுத்துருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குது. இது எப்படியே வந்து வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நமக்கு நிறைய நாற்று வந்துடும். சுற்றி தொட்டி சுற்றி எல்லாம் வந்துடும். அப்போ நம்ம எடுத்து செப்ரேட் பண்ணி வேறு தொட்டிங்கெல்லாம் மாற்றிடலாம். இது நான் வாங்கிட்டு வந்த உடனே கோகோபிட்டு, மண்புழு உரம், அப்புறம் வந்து எங்கள் தோட்டத்து மண், அப்புறம் வந்து ஆட்டு எரு இதெல்லாம் போட்டுட்டு மேலே செம்மண் போட்டு அதுக்கு பிறகு தான் இதை நட்டு வச்சேன். இது நல்லா ஓரளவுக்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இயர் வந்து நல்லா நிறைய இருக்கும். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கலரு. ஸோ இதை நான் லைக் பண்ணி அந்த பூ காட்டினாங்க, இந்த பூ கலர்னு. இந்த மாதிரி அவங்க ஒரு 10 கலர் காட்டினாங்க. அதில் வந்து நான் 4 கலர் செலக்ட் பண்ணேன். இது ஒரு கலரு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது மாதிரி நம்பி அவங்க விவசாயிங்கிட்டேருந்து நம்பி வாங்கவும் முடியல. சரி, விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு வாங்கவும் பயமாக இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் வேரே இருக்காது. அதை பிரித்து காட்டினாலும் பிரித்து காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி சிலர் செய்கிறாங்க. அதனால் வந்து வாங்குறதுக்கு வெளியில் வந்து நர்சரியில் கவரில் வாங்கும்போது பயம் இல்லாமல் வாங்கலாம். இந்த மாதிரி வெளியில் வாங்கும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது.